விஜயபாரதம் பிரசுரம் நிறுவனத்தின் 8ஆம் ஆண்டு விழா, பாரதி பூவேசா விருதுகள் வழங்கும் விழா, சப்த ரிஷிகள் நூல் வெளியீட்டு விழா சென்னை மயிலாப்பூரில் நேற்று நடந்தது. விழாவில் சிறந்த எழுத்தாளர்களுக்கான பாரதி விருது ஜெயஸ்ரீ சாரநாதன், ஜனனி ரமேஷ் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. சிறந்த பதிப்பாளருக்கான பாரதி விருது ரார் பதிப்பகத்தின் பதிப்பாளர் ரங்கநாதனுக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் வரலாறு தடம் புரண்ட நேரமெல்லாம் அழியாமல் அதுகாத்து நேர்படுத்த பல நூல்கள், மேதிவிடும் சிரவங்கள் பல வந்தும் கலங்கவில்லை எங்கள் அண்ணா ரங்கு, திராவிட மாயையினை பதிப்பித்து மாடலுக்கு 3 முறை ஊதிவிட்டார் சங்கு. அவருக்கு விருதை வழங்குமாறு நம்முடைய மூத்த காரியகர்த்தா திரு ரவிக்குமார் ஐயா அவர்களையும், சிறந்த எழுத்தாளருக்கான பூவேசா வாழ்நாள் சாதனையாளர் விருது சாகித்ய அகாடமி விருது பெற்ற சோ தர்மனுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ ஹரிஹர கோபால் தொகுத்த சப்த ரிஷிகள் நூலை RSS செயற்குழு உறுப்பினர் ரவிக்குமார் வெளியிட முதல் பிரதியை தினமலர் நாளிதழ் இணை ஆசிரியர் R. கிருஷ்ணமூர்த்தி பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் தினமலர் இணை ஆசிரியர் R. கிருஷ்ணமூர்த்தி சிறப்புரையாற்றினார். விஜயபாரதம் பிரசுரம் கடந்த 3 ஆண்டுகளாக கவனிக்கத்தக்க வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பாரத வரலாறு குறித்த ஏராளமான நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றில் ஏராளமான நல்ல கருத்துக்கள் உள்ளன. அவை எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்ற மூலம் இல்லை. எனவே அவற்றை மேற்கோள் காட்டி பேசவோ எழுதவோ முடிவதில்லை. அடுத்து நூல் எழுதுவோர் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என கிருஷ்ணமூர்த்தி வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் எழுத்தாளர் இசைக்கவி ரமணன், RSS அகில பாரத செயற்குழு உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்டோரும் உரையாற்றினர். விழாவில் விஜயபாரதம் பொறுப்பாளர் கார்த்திகேயன் உள்பட பலர் பங்கேற்றனர்.